இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ இந்த பாக்யலட்சுமி சீரியல் இன்றைக்கி எபிசோட் பார்க்கும்பொழுது இந்த பாஷா படத்தோட டைலாக் இருக்குங்களா, ஆண்டவன் வந்து நல்லவங்க நிறைய சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான் அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து சூப்பரான விஷயங்கள்லாம் வந்து பாக்கியாவுக்கு இப்போ நடக்க ஆரம்பிக்குது. மினிஸ்டரே வந்தது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரியை பார்த்து நீங்கள் தானே ஈஸ்வரி அம்மா அப்படின்லாம் கேட்க உடனே என் பேர் தெரியுமா அப்படின்னா எப்படி தெரியாமல் உங்கள் பேர் தானே எல்லா பிஸ்னஸும் நடக்குது அப்படின்னா ஒரே ஷையாயிடுச்சு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களை டிவிலாம் பார்ப்பேன், உங்களை மாதிரி தைரியமாக இருக்கும் தான் என் பேத்திகிட்ட சொல்லுவேன் அப்படின்றாங்க. இவ்வளோ நேரமாக திட்டிகிட்டு இருந்தாங்க மினிஸ்டர். உடனே அவங்க பேசிக்கிட்டு இருக்க உடனே அவங்களும் வந்து இவங்க தான் வந்து என்னோட மூத்த மருமக அப்படின்னு ஜெனியெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு எல்லாரும் உள்ளார போகிறாங்க. ஸோ உள்ளார போகும்பொழுது அவங்களாம் வந்து அந்த ரிப்பன்லாம் கட் பண்ணி எல்லாம் கையெல்லாம் தட்டி சந்தோஷமாக உள்ளே போகிறத பார்க்கும்பொழுது அப்படியே கோபி கடுப்பாக இருந்துச்சு. என்ன இப்படி ஆகிடுச்சு, அவங்க வந்துட்டாங்க, நம்ம எவ்வளோ பிளான் பண்ணோம் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு போய் தலையை காலம் மிதிக்கிறாரு, உதைக்கிறாரு, உதச்சிட்டு கோவப்பட்டு டேமிட் அப்படின்ட்டு கிளம்பி அவர் போயிடுறாரு. அவர் போனதுக்கு பிறகு இவங்க உள்ளார வந்து எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்லாம் வந்து பாராட்டிட்டு உடனே வந்து நான் இப்போ உடனடியாக கிளம்பணுங்கிறாங்க. சாப்பிட்டு போங்க அப்படின்னா வேணாங்கிறாங்க. இல்லை ஸ்வீட்டு காஃபி ஆச்சு அப்படின்னா இல்லை நிஜமாக இப்போ முடியாது, இப்போ நான் மினிஸ்டர் சிஎம்ஐ பார்க்க போகிறேன், நான் சிஎம் மீட்டிங் இருக்குது, உடனடியாக போகணும், அதுக்கே ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, இன்னொரு நாள் நான் வரேன், வந்து சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டு போகிறேன், ஆல்ரெடி கன்ஃபியூஷன் லேட்டானதான் காரணம் அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்படின்ட்டு நான் ஒரு பேசிக்கிறேன் அப்படின்னு பாக்கியா பேசுகிறாங்க. பேசும்பொழுது பாக்கியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து என் குடும்பம் என் கூட உறுதுணையாகவே இருந்தாங்க. மேடமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் ஒரு சின்ன ஒரு பொருட்காட்சிக்கப்போ ஒரு குட்டி ஸ்டால் போட்டப்போ வந்து பார்த்தாங்க. அங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எனக்கு உறுதுணையாக எங்களுக்கு ஒரு பெரிய ஆர்டர் கொடுத்து இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங் வரைக்கும் வந்திருக்காங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னதும் போது இவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு நான் வந்து ஒரு பெண்கள் முன்னேற்றத்துக்கான தான் மினிஸ்டராகவே இருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் இதை கூட பண்ணாமல் இருந்தால் எப்படி, அதுவும் இவங்க மாதிரி திறமையான ஆட்கள் மேலே வரணும், நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக பாக்கியா இருப்பாங்க இனிமேல் அப்படின்னு பாக்கியாவை இன்னும் பாராட்டிட்டு போயிடுறாங்க. உடனே இங்கே எல்லோரும் சந்தோஷமாக இருக்க, குழந்தைய தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்க, எல்லாம் பேசிகிட்டு இருக்கும் பொழுது இப்போ என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு பாக்கியா அப்போ வந்து எல்லாத்துக்கும் வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்து பரிமாறி ஒருத்தன்ட்டே சாப்பாடு நல்லா இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கும்பொழுது ஜெனியும் செடியனும் திருட்டு முடிக்கிறாங்க. அதாவது ஜெனி கீழே குடிஞ்சிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் செடியன் அவங்களே தான் பார்க்குறாருன்ட்டு. அவர் என்ன பண்ணுறாருன்னா திருப்பி பார்த்துட்டே இருக்காரு. 72 தடவை பார்த்துட்டாங்க அண்ணன், நீங்கள் ஏன் பார்க்க மாட்டீங்க அப்படின்னு வந்து இனியா கேட்க உடனே வந்து ஜெனி வந்து உன் வேலையை பாருமா பாருமா, ஏதோ இனியா ஏதோ குழந்தையா 12வது முடிச்ச பிள்ளைய, அது காலேஜ் படிக்கிற பிள்ளை, ஒழுங்காக பாருமா என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, பொரியலை சாப்பிடுமா அப்படிங்க திருப்பி அவங்க அதை பேசணும், அதை பற்றி பேச வேணாம், டாப்பிக்கை ஆஃப் பண்ணிடுறாங்க. அதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மினிஸ்டர் அவங்களுடைய சோஷியல் மீடியா ப்ரொஃபைலில் இங்கே வந்து போனோம், ஈஸ்வரி கேன்டீனோட ஓப்பனிங் போனோன்னு இவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டிருக்கதை பார்த்து அதை பற்றி உடனே வந்து மாற்றி ஃபோட்டோ காமிக்கிறேன்னு போயிட்டு இருக்கும்போது ஜெனியும் செடியும் இடிச்சுக்கிற மாதிரி சம்பவம் நடக்குது. அப்படியே ஜெனியும் செடியான ஒரு பார்வை பார்த்து கிளம்பி போயிடுறாங்க. அங்கே குழந்தைய ஃபுல்லாக சாப்பிடும் போது எல்லாத்தையும் கையிலேயே வச்சுருக்காங்க ஈஸ்வரி. அதுக்கப்புறம் கிளம்பணும்னு ஜெனி சொன்ன உடனே எல்லாத்துக்கும் அவங்கவுங்க வேலை தான் முக்கியம், அவங்க பிரச்சனை தான் முக்கியம், இவங்க அப்பா அங்கே போனால் வந்து எல்லாம் ஓவராக பேசுவார், ஆனால் வந்து உன் வாழ்க்கையை பற்றி கவலை இருக்கா, இப்படி என் பேத்தியாண்டு பிரிக்கிறாங்க அப்படி கொண்டு அந்த குழம்பி அழுதுகிட்டு இருக்க, வேறு வழியில் நான் கிளம்பணும்னு சொல்லும் பொழுதே சரி எப்படி போகிறீங்க அப்படின்னா கேப் புக் பண்ணலாம் அப்படின்னு கேபை புக் பண்ணுறாங்க. கேபு புக் ஆக மாட்டேங்குது. புக் ஆன உடனே என்ன ஆகிடுது அப்படின்னா வந்து பேசாமல் நீ போய் விட்டு வாடா செடியா அப்படின்ட்டு ராமமூர்த்தி சொல்கிறார். அதெல்லாம் நான் போய் விட்டு வந்துடுறேன்னு எழில் சொல்ல, டேய் நான் எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, அதெல்லாம் இல்லை செடியன் விட்டு வருவான் அப்படின்னா இல்லை அங்கே போனால் வந்து உங்கள் அப்பா ஏதாச்சும் திட்டுவார் அப்படின்னு வந்து ஈஸ்வரி புலம்புறாங்க. உடனே வந்து அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீ போயிட்டு வா அப்படின்னு வந்து திருப்பி ராமமூர்த்தியும் சொன்னதுக்கு பிறகு வந்து இப்போ செடியன் சந்தோஷமாக இருக்காரு. செடியன் முன்னாடி ஆர்வமாக தான் இருக்காரு. ஜெனி யோசிச்சிட்டே இருக்காங்க, நான் சொன்னால் கேட்க மாட்டியா, இல்லை எங்கள் அப்பா திட்டு போகிறாரு, பரவாயில்ல அதை பார்த்துக்கலாம், நீ போய் விட்டு வா, நம்மளை நம்பி நம்ம வீட்டுக்கு வந்திருக்க ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க பிள்ளை எப்படி தனியாக அனுப்ப முடியும் அப்படின்னு கிளம்பி கூப்பிட்டு வந்து வெளில நிற்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுறாங்க ஈஸ்வரி. ஆனால் வாயெல்லாம் பல்லாம் சூப்பராக அழகாக வந்து ஒரு புன்னகையை வச்சு இப்போ பூத்துக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் செடியன். அவர் வந்து அந்த மாதிரி அவர் சந்தோஷமாக இருக்குது இதுவே அப்படிங்கிற மாதிரி வந்து திருப்தியாக அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. எல்லாம் கண்ணெல்லாம் கலங்கி குழந்தையை கொடுத்ததுக்கப்புறமா குழந்தைய வந்து எடுத்துகிட்டு சரி ஓகே அப்படின்னு இவங்க 2 பேர் காரில் ஒன்றா உட்காந்துக்கிறாங்க. திருப்பி நம்ம அடிக்கடி மீட் பண்ணணும் வாங்க அப்படின்லாம் வந்து இப்போ கடைசியில் இனியாவும் சொல்லி முடிச்சிடறாங்க. முடிச்சதுக்கு பிறகு அவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக காரில் ஒன்றா கிளம்பி போகிறதோட ஆனால் வந்து ஜெடி ஒரு மாதிரி தயக்கத்தோடு இருக்கிறதோட குடும்பம் எல்லாமே கண்கலங்கி நிற்கிறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோட பற்றி என்ன நினைக்கிறீங்க? பெட்டர் ஸ்வீட் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தாலும் கடைசியில் கொஞ்சம் லைட்டாக நெகிழ்ச்சியோட தான் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோட பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ்.